நான் நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சீமான் வருங்காலத்துக்கு அவர் தான் கரெக்டு. பசங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு அவங்க தான் எல்லாமே. ஏன்னா அவர் தான் வந்து நிறையா உயிர்களுக்கு, மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. தமிழ் பற்று பற்றி சொல்கிறாரு. அவர் வந்தால் கரெக்டாக இருக்கணும். நாம் தமிழர் சீமான் மட்டும் தானே, அவர் தான் கரெக்டாக பேசுகிறாரு. தப்பாக பேசுகிறாருன்னு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இருக்குது ஒரு விதத்தில். ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் முழுமையாக இவருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் சீமான் அண்ணன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து எந்த கட்சி கூட கூட்டணி இல்லை. முதல்ல அதுதான் கூட்டணி இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மக்களுக்காக பண்ணுறவர் ஒரே ஒருத்தர் அவர். அப்புறம் மக்களுக்குடைய கூட்டணி வச்சு அவர் இந்த அளவுக்கு இது பண்ணுறாருன்னா நான் நாம் தமிழர் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நாம் தமிழர் தான் ஓட் பண்ணுவேன். இல்லை, கண்டிப்பாக பண்ணுவோம். நாம் தமிழர் வந்து கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் தான் இருப்போம். கூட்டணி இல்லாமல் பண்ணுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லைண்ணா. வாய்ப்பு இருக்குது, கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கலாம். விஜய், சீமான். முதல்ல சீமானு, அப்புறம் விஜய் கொடுக்கலாம். நான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு ஒரு நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாடே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க யங்கஸ்ட்டுக்கு வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரை நம்ம நினச்சி பார்க்குறப்போ விஜய் ஓகேவாக இருக்கும். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். சொல்கிறவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் சார் தான், தளபதி தான். விஜய் சார் தான், ஆல்மோஸ்ட் விஜய் சார் தான். அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்டாக எல்லாருக்கும் அவங்கவுங்க கட்சி பெருசு தானே. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இவருக்கும் ஒரு வாய்ப்பு தரலாமே. எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், விஜய் சாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. எப்படி இருக்காங்க, அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்ல. விஜய் சாரும் வரலாம், சீமான் சாரும் வரலாம். ரெண்டு பேர்த்துல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் சீமான் சாரும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரும் வாய்ப்பு தரல. இப்போ புதுசாக விஜய் சார் வந்திருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நிறைய மக்கள் ஆதரவும் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு இருக்குது. அப்படின்றப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 1977 2026 வருடம் திராவிட கழகம் ஆண்டுருக்கு. 5 முறை கலைஞர், 2 முறை ஸ்டாலின். ஸ்டாலின் இப்போ வந்து ஆட்சி சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ கூட மகளிர்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காரு. விடியல் பயணம், படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, சைக்கிள், லேப்டாப்பு, இது மாதிரி நிறையா உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். எலெக்ஷனுக்காக இல்லை, எதுவும் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மீண்டும் 1000 ரூபாய் போகிறேன்னு சொல்கிறாரு. எலெக்ஷனுக்காக இல்லை, மக்கள் சேவைக்காக கொடுத்துருக்காரு. இல்லை, மக்கள் செல்வாக்கு டிஎம்கே உண்டு. அதை வந்து ஏடிஎம்கே வந்து மோடியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் எப்படிங்க? வாய்ப்பில்லை. ஸ்டாலின் தான் வருவார். அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம். இப்போ சமீபமாக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியை முளைச்சிருக்காரு. அதுக்கு மேலே வளர்ந்து வரட்டும். அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். சேலம் வந்து வீரபாண்டியார் கோட்டை டிஎம்கே. ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம், விலைவாசினா ரொம்ப உயர்ந்துருச்சு. எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல. தொழில் ரொம்ப மலிவாக இருக்குது. எதுவும் வாங்க முடியாத அளவுக்கு விலை ஏற்றம். நகை விலைன்னா வாங்கினா இப்போ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். ஒரு 2 பவுன் கொடி தாலி எடுக்குன்னா 3 லட்ச ரூபாங்கிறாங்க. 2 பவுனுக்கு 3 லட்சம்னா கல்யாணம் எத்தனை லட்சம் சேர்த்து எப்படி ஒரு நல்லது கிடையாது? ஒரு உரம்பரை கூப்பிட்டு ஒரு 100 பேர்த்து கூப்பிட்டு சாப்பாடு கூட போட முடியாது. இன்றைக்கி கால சூழ்நிலை. அந்தந்த குடும்பத்துக்காரு அவன் அண்ணன் தம்பி மாமச்சனை அதோடு முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வெளிநாடு மாதிரி ஆயிடுச்சு நம்ம நாடும், நம்ம தமிழ்நாடும். எந்த ஒரு பொருளும் இந்த மாதிரி வாங்கி ஒரு 500 பேர்த்துக்கு அன்னதானம் போடலாம், சாப்பாடு போடலாம், சொந்த பந்தத்தை நிறையா அழைக்கலாம், நல்ல தொழில் இதை செலஞ்சியமாக செய்யலான்னா செய்ய முடியாது. காரணம் விலைவாசி ரொம்ப உயர்ந்துக்கிட்டே போகுது. பருப்பு வாங்கினா விலை அதிகம், எண்ணெய் வாங்கினா விலை அதிகம், அரிசி வாங்கினா விலை அதிகம், கடலை வாங்கினா விலை அதிகம். இன்றைக்கி 60 ரூபாய்க்கு விற்ற கடலை இன்றைக்கி 140 ரூபாங்கிறாங்க. 70 ரூபாய்க்கு விற்ற நடக்கடலை 150 ரூபாங்கிறாங்க. எல்லாம் ட்ரிபிள் பாதிக்கு பாதி விலை ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கே ஒரு மாற்றம் தான் பரவாயில்லன்ட்டு இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது.
இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஜனங்களுக்கு எந்த ஒரு இப்போ கொஞ்சம் கஷ்டம் குறையும். ஒன்று டிஎம்கே வரும், இல்லைன்னா ஏடிஎம்கே. ஆ சீமான் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, விஜயகாந்த் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் 40 வருஷம் 50 வருஷமாக ஊறின கட்சி. இவங்க நேற்று வந்து கட்சி ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் ஆரம்பித்து எப்படிங்க வர முடியும்? இதை வந்து அடிமட்ட தொண்டர்லேருந்து வரணும். கிளை செயலாளர்லேருந்து, வார்டு செயலாளர்லேருந்து, வட்டத்துலேருந்து அவன் பசியும் பட்டினியுமே கிடந்து அவன் கொடியும் கட்சிக்கு பிடிச்சி 50 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டவங்க. நான் என்ன முதல் கொண்டு மற்றவங்க எப்படியே தெரியாது. ஆனால் 40 வருஷம் கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். அதுக்காக சொல்கிறேன். சேலம் வந்து ஏடிஎம்கே கோட்டைங்க. 40 வருஷமாக என்ன லிஸ்ட்டு கூட எடுத்து பாருங்க. 50 எம்ஜிஆர் காலத்து 1980லேருந்து நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 1வது தொகுதி தான் நான். 1980லேருந்து இப்போ 2026 வரையுமே ஏடிஎம்கே கோட்டை தான். சேலம் மாவட்டம் பூரா ஏடிஎம்கே தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்கிறது யார் மனசு நல்ல மனசு யாருக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்லது செய்யணும். யார் வந்தால் அந்த மக்கள் நல்லது செய்யணும். விஜய் தான் வருவார். விஜய் புது முகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அனுபவம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அனுபவம் கிடைக்கும். வராதே யாருக்கும் அனுபவம் கிடைக்காது. வரதான் அனுபவங்கிறது எடுத்தோன்னே யாருக்குமே வராது. வந்ததுக்கப்புறம் தான் வந்தாத அவர் வந்து ஊழல் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஒருத்தரும் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இல்லை நான் வந்து விஜய்க்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் ஒரு புதுமுகத்தை வாய்ப்பு கொடுக்கலாம். மற்றவங்க எல்லாம் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இவங்க நான் முதலமைச்சர் ஆவாரன்னு போல்டாக வராங்க. அதாவது முதல்ல களத்தில் இறங்கணும். யாராக இருந்தால் என்ன வந்து இறங்கி பார்க்கட்டுமே. வராமல் வெளியிலேருந்து சொல்கிறத விட நான் முதலமைச்சராக வந்தால் நல்லா செய்வேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அவங்க வரட்டும். டாலிங் தான் நல்லாயிருக்கும். வந்தால் எல்லாத்துக்குமே செலவு செய்கிறாரு. பெண்களாக ரொம்ப ஆசைப்பட்றாங்க. வீட்டில் நல்ல வசதியான வாழ்க்கை கொண்டாடுறாங்க. அவர் வந்துவிட்டு எங்களுக்கு ரொம்ப எல்லா பெண்களுக்குமே ஆசையாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. புருஷனமார்களாங்க எதிர்பார்க்குறதில்ல. டாலிங்க தான் எதிர்பார்த்துட்டு அந்த 30 நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவர் தான் வருவார். வெற்றி அது எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. வந்து அவர் தான் வருவார். அது சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பரவாயில்ல நம்ம வாழ்க்கையை அவர் தான் நடத்தி காட்டுறாரு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க பெண்கள்லாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. ஜனங்க வந்து எல்லா பெண்களுக்கும் முகக்குறி நல்லா ஆசையாக இருக்குது. நல்ல குறிப்பு வந்து சந்தோஷப்படுறாங்க. அது சொல்ல முடியாதுங்க. அது சொல்ல முடியாது. நம்ம ஐயாவை தான் சொல்லணும். அது சொல்ல முடியாது கண்ணு. அது சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷனில் எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ வந்து மக்களுங்களுக்கெல்லாம் டாலிங் ஐயா மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்குது. அவர் தான் வருவார்னு நாங்களும் ஆசைப்பட்றோம். சேலம் தாங்க. இப்போ ஆளுங்கட்சி அவங்க எதிர்கட்சி மேலே குற்றம் சொல்கிறாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே குற்றம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லது நடக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நல்லது. அது இப்போ எடுத்துக்கிட்டால் விஜய் வந்து இளைய தளபதி. அவர் வந்து ஒரு ஆர்வமாக பேசினாலும் சில உண்மையை சொல்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஒரு கட்சிக்காக, அதாவது என்னென்னாக்கா ஒரு முதலமைச்சன்ற ஒரு பதவிக்காக எல்லாமே அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இந்த சலுகை அந்த சலுகைன்னு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் சலுகையை நம்பலை. ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும், ஒரு நல்லவங்க வரணும். இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆட்சியில் வந்துட்டு நாளைக்கு விலைவாசி ஏற்றி எல்லாமே வந்து மக்கள் தலையில் இறக்குறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதனால் ஆசையை காட்டி ஏமாத்துறத விட ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள் அவர் வந்தால் நல்லது நடக்கும். அவ்வளோதான். அவர் அரசியல் தெரியாட்டினாலும் அவருக்கு அதாவது என்னென்னா ஆதரவு கொடுக்குறவங்க இல்லை அவருக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நல்ல தலைவர்கள் வரலாம். அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து தெரிஞ்சு யாருமே வந்து கட்சியில் வர்றதில்ல. ஒரு அனுபவம் தான். உள்ளார வந்து அனுபவம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அது மேற்கொண்டு அவருடைய அதாவது ஆட்சியும் சரி, அவருடைய இதுவும் சரி, அவருடைய நடைமுறையும் சரி வந்துடும்.
இல்லை நான் கொஞ்சம் கேட்டேன். அது கேட்கும்போது நமக்கு என்னென்னா அவர் சில உண்மைகள் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய அனுபவமே இது. ஒரு தலைவராகவும் வராமல் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னு கேட்டால் ஒரு இடம் கொடுக்கறதுல பிரச்சனை, அவர் மேலே ஒரு சில கேஸ் எல்லாம் போட்டு அவர் மேலே வந்து அதாவது என்னன்னாக்கா பல பிரச்சனைகளை திணிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வராரு. வரும்போது அவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு இளைஞராகவும், அது இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு எல்லாமே அரசியலெல்லாம் பார்த்துருக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு என்னென்னா இது வந்து நம்ம வந்து வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. இவர் வரட்டுமே, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சீமான் அவர் வந்து என்னென்னா அவர் பேசுகிற கொள்கையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் என்னன்னாக்கா அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசம் அதிகம் வர்றாரு. அவரும் யோசித்து சில இதெல்லாம் பார்த்தாருன்னா அவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரணுன்னா அவரும் வரலாம். ஆனால் என்ன கொஞ்சம் அவருடைய நடைமுறைகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. கொஞ்சம் அதை கருத்து கொஞ்சம் குறைச்சி அவர் மக்களை நம்பி கொஞ்சம் மக்கள் மேலேயும் ஒரு இதை செலுத்தினாருன்னா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய கணிப்பு பார்த்தா விஜய் தளபதிக்கு வந்தால் பரவாயில்லன்றது நம்மளுடைய கணிப்பு. சேலம் விஜயோட கோட்டையாக தான் இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். கலைஞர் வந்தால் நல்லா இருக்குங்கண்ணே. ஸ்டாலின் அவர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, பரவாயில்ல. அதனால நாங்கள் சொல்கிறோம், விலைவாசி உருப்பட்டதே ஏறி போச்சு, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வியாபாரமெல்லாம் ரொம்ப படுமோசமாக இருக்குது. நஷ்டத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் கொஞ்சம் இதாக கை தூக்கி விட்டாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் 5000 ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, ஏதோ கஷ்டத்துக்காக கொடுத்துருக்குறாரு. சீமான்லாம் வேணாம், நம்மளுக்கு கலைஞர் வந்தால் போதும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க, இல்லைன்றாங்க. என்னவோ யாருக்கு தெரியும். கலைஞராக வரட்டுங்கண்ணே. ஸ்டாலின் டிஎம்கே தான் வரலாம்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாமே டிஎம்கே, ஃபஸ்ட்லேருந்தே டிஎம்கே தான். அதனால டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கோம். ஆமாம், இப்போ இன்றைக்கி அதை அறிவிச்சிருக்கார் தலைவர். அதனால் மிக்க மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பொங்கலுக்கு 2000 கொடுத்தாரு. நிறைய திட்டங்கள்லாம் புது புது திட்டங்கள்லாம் அறிவிச்சிக்கிட்டு தான் இருக்கார். மகளிருக்கு இலவசம், இப்போ நிறையா திட்டங்களில் கொடுத்துட்ருக்கனால நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்லைங்க, அது போடுறவங்க கம்பல்சரி போட்டு தான் தீருவாங்க. 5000 கொடுத்தாலும் போடுவாங்க, கொடுக்கலனாலும் போடுவாங்க. ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை, நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். அது மக்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட்டுங்கிறது தெரியும். இல்லைங்க, சொல்ல முடியாது. எப்படி அரசியல் காலங்கிறது போக போக தான் தெரியும். முக்கிய இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் கொஞ்சம் இது இருக்குது. டிஎம்கே வந்தது தான் நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். டிஎம்கே வந்தது தாங்க நல்லாயிருக்கும். அவர் நல்லா சலுகையெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் டிஎம்கே தான் அதை நல்லா கவனிக்கிறாரு, மக்களை நல்லா பார்த்துக்கிறாரு. ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சீமானெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. விஜயெல்லாம் வரமாட்டாருங்க. அவர் கவர்ச்சி தான் முக்கியம். அவர் சினிமா கவர்ச்சியெல்லாம் அதுக்கு டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கேல தான் வந்துருக்கு இது ஒரு நாள் வரைக்கும். இப்போ டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன்.